நானும் உன் பொண்ணு அப்பா அம்மா விளையாட்டலாம் விளையாடணும். அப்பா அம்மா ஐயோ என்ன சொல்ற? என்ன சொல்ற? குழந்தை சின்னதா இருக்கும், குழந்தை ஜட்டி கூட போடாது, தெருவில் கிளி 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 ஓடியாரும். மாமா கொஞ்சோண்டு வெள்ளம் கொடுமான்னு கேட்பேன். அப்படியே பொண்ணு கிட்டி குள்ளி சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தா வாய் விட்டு போகும். ஆமாண்டா, வாயை சிரிச்சுக்கினே அதுக்குதான் உலகமெல்லாம் சிரிச்சுக்கினே போய் சேர்த்து. அதுக்குதான் உலகமெல்லாம் உங்களுக்கு ரசிகர் இருக்காங்க. இதே மாதிரி உஷ்பைத்தா உடம்பு ரெண்ட கலப்பா நடக்கல விட்டு அம்மா அடிக்காதே, முட்டை ஒஞ்சிடும். பாம்பு முட்டை அழகு வச்சுக்கிறேன், முட்டை மேலேயே பாம்பு படுத்துக்கு. நீ அடிக்கணும், பாம்பு கிளம்பணும், அது விஷத்தை இது எந்த நாடு? நாடு தமிழ்நாடு. ஆந்திராவா ஆப்பிரிக்கா போறது? தமிழ்நாடு யாருக்குமே தெரியாதா? விளக்கிறாரு பவுடர் போட்டிய தெரியாத வந்திருப்பேன். இதுதானா குந்தி போத நாடு? குந்தல நாடு. குந்தல நாடு, குந்தலபுரி நாடு. ஆமாங்க, இந்த குந்தலபுரி நாட்டிலே குந்தி போத மண்டல். நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழ்ந்து கொண்டு பார்த்தாலும் கண்களை எப்படியுமே காக்கிறதோ அது போன்று நாட்டு மக்களை காத்து வருகின்றேன். இந்த மக்கள் உயர்ந்தால்தான் என்னுடைய செங்கோல் உயரும். அப்படி சிறப்பு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி. இருந்தாலும் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லையே என்று மன வேதனையோடு இருந்து வாரிசு வாரிசே இல்லாம இருந்ததா துணிவு போட பாத்துருக்கலாம். குழந்தை இல்லையே, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு வாரிசு இல்லையே. கோயில் கிடையாது, மனதார தெய்வம் கிடையாது. திருப்பதி முருகன் கோயில் கூட போய் திருப்பதியில அப்ப திருத்தல் யாருக்கா வண்டி தாங்காத புடிங்கி கடைசி. அப்படி குழந்தை இல்லை என்று மனம் வேத்துண்டு வருது. நண்பர் சூரசேன மன்னன் அவருடைய குழந்தைகள் பிறந்த நாள் விழாவுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தார். உண்மை உண்மை. நானும் அழைப்புக்கு சென்றேன். அந்த குழந்தைகளை பார்த்ததும் நான் கண்கலங்கி விட்டேனா? கண்கலங்கி நான்கு குழந்தைகளை பெற்று சீர சிறப்பு வாழ்ந்து கொண்டு வருகின்றார் சூரசேன மன்னன். அந்த குழந்தைகளை பார்த்ததும் மன வேதனை வந்து விட்டதடா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று மன வேதனையோடு இருந்தேன். விழா கோலாகலமா நடந்தது. என்னை பார்த்ததும் சூரசேன மன்னன் ஓடி வந்து, நண்பா வளர்ந்த செந்தாமரை முகம் போல இருக்க வேண்டிய இப்படி முகம் வாடி இருக்கின்ற காரணம் என்று கேட்டார். காரணம் இருக்குது. சாவு வீட்டுக்கு போனா கூட ஏன் மார்ல தட்டி நாயராங்க சொல்லி சோகத்தை வெளிப்படுத்துறது. அதிர்ச்சியை பார்த்த உடனே ஆர்ட்டு நின்னுடும். அதை இயந்திரத்துக்காக தட்டு. எனக்கு இருக்கிற மூலிகை இருக்க வேண்டிய மூட்டை ஒரு அதிகமா ஏறி போய் வேதனையை நண்பர் சூரசேன மன்னனிடம் கூறினேன். எனக்கு பிறகு இந்த நாட்டை அவருக்கு வாரிசு இல்லையே என்று மன வேதனையோடு இருந்தேன். அவருக்கு 3 பெண் குழந்தைகள், ராதை, பிரதை, சாத்துவதி. நண்பா கலக்கம் வேண்டாம், நீ கண் கலங்கினால் என் மனம் தாங்காதென்று அவருடைய பெற்றெடுத்த மகளை ராதையை எனக்கு பிரதை என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு பெண் குழந்தையை
எனக்கு தத்து கொடுத்து விட்டார். பரவாயில்ல. அந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து ஐயா அவர் மன்னர் கொடுத்தாரு நீங்களே. ஆமா. அந்த மன்னர் இவரா பாருங்க. ரொம்ப நேரமா பேசிக்கிறோம் ஒண்ணு புரியல. புரியாது புரியாது பாரு மச்சான். அப்படி அந்த பெண்களை கொண்டு வந்து இந்த குந்தி நாட்டில் என் மகளை குந்தி என்ற பெயரோடு குஞ்சியா குந்தி அழகை அழகை சிறந்தவள் செல்லமாக வளர்த்து வருகின்றேன். ஆமாங்க. என் பெண்ணும் அறியாத பருவம். சின்ன சின்ன குழந்தை செல்லமா வளர்த்து வரலாம். வயது கூட வர குழந்தடா குழந்தடா இங்க குத்தாத யாரப்பா இருக்க பத்தியா என் குழந்தை குந்தி விளையாடுதா என் மக்களை பார்க்கிறோம் குந்தி Thank you.
கண்ணாக இன்னாக கூடி கனிகிருப்ப காய்க்கவன் தச்சு அப்படி இருக்கிறது யார் தெரியுமா? இதோ தெரியுது பரதையா, இந்த குந்தலம் நாட்டி ஆளக்கூடிய குந்தி போஜ மன்னனுக்கு மகளாக குந்தியில பெயர் படுத்தி ஆண்டுதினமும் என்னுடைய தொழில்கள் சென்று சந்திப்பது வழக்கம். அதற்கு முன்பாக அப்பாவை சந்திப்பது வழக்கம். இருந்தாலும் இப்பொழுதே தந்தையை சந்திக்க வேண்டும். அப்பா வயிறு வச்சு மாவா கழியத்தார்களே கஷ்டப்படுறது தெரியுமா? ஒரு நேரத்துல ஒரு நேரத்தில் நம்முடைய நாட்டு பண்பை இது போல வீதி நாடத்தில் மக்களை விழிப்புணர்வுப்படுத்துறாங்க. நல்ல விஷயம் மட்டும் சொல்லு, கெட்டு போச்சு சொல்லாது. மாவா நக்கத்து போற விஷயம் அதான் எத்தனை இளைஞர்கள் அழிஞ்சு போறாங்கடா. வாழ்க்கையில அழிஞ்சு போறா. மாவா போறதுனாலே அழிஞ்சு போறாங்க. அது ஒரு போதை பொருள் தான். கவர்மெண்ட்ல தெரு கடை தாண்டி வச்சுக்கிறாங்களா, அதுல அழிஞ்சு போறியா? அது கவர்மெண்ட் பணம் வந்து சேர்த்தா சிறுசிக்கு அடப்பா குஞ்சி பதமல நான் பணிந்தேனே பாவையாளிங்கி தானே நானே பதமலர் மகள் பணிந்தேனே பதமல நான் பணிந்தேனே பாவையால் மகள் தானே நானே பதமல நான் பணிந்தேனே பாத நமஸ்காரமே பாத நமஸ்காரமே பாத நமஸ்காரமே பணிந்துட்டது நேரமே பதமல நான் பணிந்தேனே பாவையால் மகள் தானே அப்பா பதமல நான் பணிந்தேனே பணிந்தேனே சந்தோஷமாக கலகலப்பா வாழணும். இந்த தந்தை உன்னை மனதார வாழ்த்துறமா. குழந்தை பாடுறா இன்று முழுவதும் என் பெண்ணை பார்த்துருந்தா பசி இருக்காதா? நானும் பொண்ணு அப்பா அம்மா விளையாட்டலாம் விளையாடணும். அப்பா அம்மா விளையாட்டா? ஐயோ என்ன சொல்ற? என்ன சொல்ற? குழந்தை சின்னதா இருக்கும், குழந்தை ஜட்டி கூட போடாது, தெருவில் கிளி 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 ஓடியாடும். மாமா கொஞ்சோண்டு வெள்ளம் கொடுமான்னு கேட்பேன். அப்படியே பொண்ணு கிட்டி குள்ளி குழந்தைடா. இப்போ வந்துட்டாடா. இப்ப போய் கேட்கலாமா? இப்ப எல்லாம் வந்துச்சு. அம்மா குத்தி ஒரே மகள் ஒப்பற்ற மகள். இந்த தந்தை உயிர் வாழ்வதே உனக்காகத்தானம்மா. இந்த உலகமே என் மகள் குந்தி என்று வாழ்ந்து வரண்டா. ஆமாங்க. ஏய் பார்த்தியாடா
நான் வாழ்வதே என் மகளுக்காகத்தான். பாய். அம்மா, தாய்க்கு தாயாக தாயாகவும், தந்தைக்கு தந்தையாக தந்தைக்கு தந்தையாகவும், இந்த தெய்வமாகவும். நாட்டை ஆள ஆமாடா. அம்மா, நீ ஒரு பெண்ணாக வரக்கூடாது. ஆம்பளை ஆடு ஒரு ஆம்பளை மறந்துட கூடாது. அப்பா அவன் என்னவா பேசுற ஒண்ணுமே புரியல. அவன் மென்டல் மாது சாய்தான். நான் மென்டலுக்கெல்லாம் செயலாளர். ஏய், அம்மா, நீ பெண்ணாக தலைவர் யாரு? வந்து, நீ பெண்ணாக வந்தாலும் ஆதிக்கான ஆண் முயற்சி. நீல போட்டியை சாகசம் செய்யணும். ஆமாம்மா, எனக்கு பிறகு இந்த குந்தவை நாட்டை இதான ஆட்சி செய்யணும். உனக்காகவே அந்த புறத்தில் அந்த முறை ஏற்பாடு செய்து கொடுத்துதான் அந்த புறத்தில் சந்தோஷமாக குழந்தை அழகாக விளையாட வேண்டும் என்பதற்காக ஆமாடா. இந்த குந்திக்காக அழகான மலர் வளர்ச்சி வளரணும். ஆட்கள் நடமாட்டம் இருக்காது. யாருமே ஆடவர் வரக்கூடாது. நான் போகணும். ஆனா பெண்ணானு அப்பா அவன் வேணாப்பா. ஏம்மா? அந்த அண்ணன் வர வர சரியே கிடைக்காது. தப்பு தப்பா பேசுறாருப்பா அந்த அண்ணன். அண்ணன் சரி கேட்டு அதான் உங்களோட ஓராட்சிகள் போறது நான் என்ன நம்பர் கேட்ட தரல போறேன் நான் அம்மா குந்தி, உள்ள போய் நீ சொல்ல உண்மைதான். இந்த கலந்தாரி இல்லப்பா நாங்க நந்தவனத்துல விளையாடும் போது விளையாடும்போது? இந்த அண்ணன் நைட்டி போட்டுக்கிட்டு வராரு. ஏய், நைட்டி போட்டு வரது தப்பு இல்ல உமால நைட்டி தான் போட்டு ஏங்க சத்தமா சொல்லுங்க. அஜாத சும்மா இருக்காத குழந்தை எழுந்து போறான் குழந்தை வந்துக்குது. ஒரு குழந்தை வந்தாதே. என்ன தாய் மாமோட கை காட்டுறா? பொண்ணு வந்துக்குது. ஒரு வேலைக்காரனா இருக்கும். அம்மா ஆ, வாங்கம்மா அது உட்காருங்கம்மா. ஆமாடா. கை விடுறம்மா. எங்க? எங்க கை விட போறா? தொலைச்சு விட தொலைச்சு. ஏய், கால் இறங்கி தேடிங்கடா. உள்ள தப்பிலடா. உள்ள தப்பில. வேலைக்கார பசங்க எங்க வைக்கணுமோ அங்க வச்சிடணும். இது தயிர் சோறா போட்டு வந்த மாதிரி. அதான் ஆனா ஐயா அதான் மயிர் மயிரா போய் நிக்குது. எங்க போ? பேசுறப்பா அவன். அம்மா, என்னடா ஆடுறவங்க ஆடி பாடிக்கொண்டு சீக்கிரம் வந்துருவோம். ஆமா, சீக்கிரம் வந்துரு. ஆனா அம்மா, சீக்கிரம் வந்துருமா? அப்பாண்ட சொல்லி ஓதியா வாங்க வைக்கிற ஏய், ஏய், நீ வாழ்வியோ இல்ல அர்த்தம் சொல்லி பொண்ணு நீங்க நான் சொன்னா பொண்ணு நீங்க நான் முட்டுக்கிறாங்க அம்மா, நீ சென்று ஆடி பாடிட்டு வந்துருமா? உனக்காக இந்த தந்தை வழி மீது நின்று காத்திருப்பார். தப்பு தப்பா பேசாதடா, குழந்தையாண்ட. அது மனசு நோக்கண்டா. நான் செல்லமா வளர்க்கிறேன்டா. நான் உயிர் வாழ்வதே என் மகளுக்காக தந்தா. ஏய், குழந்தைக்குள்ளேயே போ. எங்கேயும் போகக்கூடாதா தேடிட்டு வந்தேன். நான் என்னுடைய தந்தை அப்பா கிட்ட போயிட்டீங்க. நாங்க எங்க போறது? நல்லா இருக்குது. இருந்தாலும் அனைவருமே ஒன்றாக சேர்ந்தாச்சு. அடுத்த முறை நம்ம பம்பெட் பண்ணலாம். சந்தோஷமா ஆடிப்படி பண்ணி பம்பெட் பண்ணலாம். ಮನದೆಳುತ್ತೆ ಪಚ್ಚೆ ಕಿಡಿ ಮನದೆಳುತ್ತೆ ಪಚ್ಚೆ ಕಿಡಿ ಆಳೆ ಆಲಪಾತಿ பச்சை
சுந்தரி பெண்ணில் முன்னாடியா குமரி ஆள பார்த்து மனதில் நான் வளர்த்த தென்னம்பிள்ளை ஆளே இப்படியே ஆடி